தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் குடும்ப உறுப்பினரின் திடீர் முடிவு அனைவரையுமே பாதித்திருக்கும். தனுசு ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் குருவின் மீனம் ராசியாகும். இந்த 4ஆம் வீட்டிலேயோ அல்லது 10ஆம் வீட்டிலேயோ அசுப கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் போது குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கிய உறுப்பினர், வாழ்க்கை துணை அல்லது மூத்த வாரிசு எவரிடமும் கலந்தோசிக்காமல் ஒரு திடீர் முடிவை எடுப்பாங்க. அது வேலையை ராஜினாமா செய்வதாகவோ, புதிய தொழிலில் முதலீடு செய்வதாகவோ அல்லது திடீர் இடமாற்றமாகவோ இருக்கலாம். இந்த தன்னிச்சையான முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் அன்றாட நிம்மதியையும் அடியோடு பாதிக்கும். தனுசு ராசியினர் இந்த எதிர்பாராத திருப்பத்தால் திகைத்து போனாலும் தங்களோட ஆளுமை திறனால அந்த பாதிப்புல இருந்து குடும்பத்தை மீட்டெடுக்க போராட வேண்டியிருந்திருக்கும். அதாவது, ஒரு குடும்பத்துல உள்ள ஒரு முக்கிய உறுப்பினர், அது உங்க வாழ்க்கை துணையோ அல்ல மூத்த வாரிசோ, யாராவது தான் கலந்து யோசிக்காமல ஒரு திடீர் முடிவை நீங்க எடுப்பீங்க. அது வேலையை ராஜினாமா செய்வதாகவோ அல்லது புதிய தொழில் முதலீடு செய்வதாகவோ அல்லது திடீர் இடமாற்றமாகவோ இருந்திருக்கலாம். இந்த தன்னிச்சையான முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தோட பொருளாதாரத்தையும் அன்றாட நிம்மதியும் அடியோடு பாதித்திருந்திருக்கும். உங்களோட தங்களின் ஆளுமை திறனால அந்த பாதிப்புல இருந்து குடும்பத்தை மீட்டெடுக்க போராட வேண்டியிருந்திருக்கும். ஒருவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பேசு பொருளாவே மாறியிருந்திருக்கும். தனுசு ராசிக்கு 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் ராகு அல்லது கேதுவின் சஞ்சாரம் இருக்கும்போது குடும்பத்துல உள்ள ஒரு நபரின் தனிப்பட்ட வாழ்க்கை, காதல் அல்லது விவாகரத்து போன்ற விஷயங்கள் வெளியில் கசிந்துவிடும். சுற்றியுள்ள மனிதர்களும் அண்டை வீட்டார்களும் அதை பற்றி தங்களுக்குள் பேச விவாதித்த தொடங்குவீங்க. இந்த சூழ்நிலை தனுசு ராசினருக்கு மிகுந்த சங்கடத்தையும் மன அழுத்தத்தையுமே தந்திருக்கும். நம் வீட்டு விஷயம் ஊர் சந்தி சிரிக்கிறதே என்ற வேதனை உங்களை வாட்டும். ஜோதிட ரீதியாக இந்த நேரத்துல வெளி மனிதர்கள விமர்சனங்களுக்கு பதிலளிக்காம குடும்பத்துக்குள் இருக்கும் பிரச்சனையை முதலில் சுமூகமாக தீர்க்க முயல்வதே கௌரவத்தை காக்கும். அதாவது, உங்களோட குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை யாராவது நம் வீட்டு விஷயம் எப்படி ஊர் சந்தையில் சிரிக்கிறதே என்ற வேதனை உங்களுக்குள் வாட்டி எடுத்திருந்திருக்கும். வெளிமனிதர்களோட விமர்சனங்களுக்கு பதிலளிக்காம குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு முதல்ல சுகமாக தீர்வு முயல்வதே கௌரவத்தையும் உங்களுக்கு காப்பாகும். அதாவது, உங்கள் காதல் வாழ்க்கை அல்லது விவகாரத்து போன்ற விஷயங்கள் வெளியில கசிஞ்சு விட்டுருக்கும். சுற்றியுள்ள மனிதர்களும் அண்டை வீட்டார்களும் அதை பற்றி தங்களுக்குள்ள பேசி விவாதிக்க தோன்றியிருந்திருப்பாங்க. மிகுந்த சங்கடத்தையும் மன அழுத்தத்தையுமே உங்களுக்கு தந்திருந்திருக்கும். குடும்ப மரியாதை குறித்து அதிக கவலை ஏற்படுத்தியிருந்திருக்கும். அது சிம்ம ராசி என்பது 9ஆம் வீடாக வருவதால் தனுசு ராசினருக்கு குலப்பெருமை, பரம்பரை கௌரவம் மற்றும் சமூக அந்தஸ்து ஆகியவற்று மீது பற்று அதிகமாகவே இருக்கும். ஆனால் லக்னத்திற்கோ அல்லது 9ஆம் வீட்டிற்கோ சனியின் பார்வை பதியும் போது குடும்ப கௌரவத்திற்கு ஏதேனும் வங்கம் வந்துவிடுமோ என்ற அதீத பயமும் கவலையும் உங்களுக்குள்ள எழும். குடும்ப உறுப்பினர்களோட சில தவறான நடவடிக்கைகள் சமூகத்துல தங்களின் நற்பெயரை கொடுத்து விடுமோ என்று ஒவ்வொரு அடியையும் பயந்து பயந்து எடுத்து வைப்பீங்க. இந்த அதீத கவலை சில நேரங்கள்ல அவங்கள குடும்பத்தினரிடமும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க தோண்டியிருக்கும். இதுவே வீட்டில் உள்ளவங்களுக்கு எரிச்சலை தரலாம். கௌரவம் முக்கியம்தான், ஆனால் அதுவே குடும்ப மகிழ்ச்சியை விழுங்கிவிடக்கூடாது என்பதை உணர்வது உங்களுக்கு அவசியமாகவே அமைந்திருந்திருக்கும். அதாவது, உங்க குடும்ப உறுப்பினர்கள் சில தவறான நடவடிக்கையால சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு நற்பெயரை கெடுத்து விடுமோங்கிற எந்த ஒரு அடியையும் பயந்து பயந்து எடுத்து வைப்பீங்க. இந்த மாதிரி இவை அனைத்தும் கடந்த கால வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்க போகிறது. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வீக அனுகூலம் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. தனுசு ராசினருக்கு இயல்பாகவே தர்ம சிந்தனையும் ஆன்மீக பற்றும் அதிகம்.
இந்த காலகட்டத்துல 9ஆம் வீட்டின் பலத்தால் குலதெய்வ வழிபாடு, மகான்களின் தரிசனம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆர்வம் அதிகரிக்கும். தொன்மையான புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லும் பாக்கியம் உண்டாகும். தான தர்மங்கள் மற்றும் ஏழை எளியோர்களுக்கு உதவும் நற்பணிகள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. மந்திர ஜபங்கள், தியானம் போன்றவற்றால் ஆன்மீக ரீதியான மன அமைதியும் ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு முழுமையாவே கிட்டும். அதாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, மகான்களோட தரிசனம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் நீங்கள் ஆர்வம் அதிகரிக்க போறீங்க. தொன்மையான புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லும் பாக்கியம் உங்களுக்கு அதிகரிக்கும். அது கூட உங்களை தான தர்மம் மற்றும் ஏழை எளியோருக்கு உதவும் நற்பணிகள் நீங்க ஈடுபடுத்திக் கொள்வீங்க. ஆன்மீக ரீதியான மன அமைதியும் ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. குழந்தைகளால பெருமைதான் கிடைக்கும். புத்திரஸ்தானமான 5ஆம் வீடு மற்றும் சுபத்துவம் அடைவதால் உங்கள் பிள்ளைங்களோட மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவமும் பெருமையும் உண்டாகும். உங்கள் குழந்தைகள் கல்வி, விளையாட்டு அல்லது வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து உங்களுக்கு புகழை தேடித் தருவாங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசி தம்பதியினருக்கு ஆரோக்கியமான புத்திர பாக்கியம் அமைவதற்கான யோகம் கைகூடி வரும். பிள்ளைங்களோட சுபகாரியங்கள், திருமணங்கள் போன்ற வைபவங்கள் கைகூடி வந்து இல்லத்துல மகிழ்ச்சியை நிலைநாட்டும். அதாவது உங்களுடைய பிள்ளைங்கள் மூலமா சமூகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவமும் பெருமையுமே உண்டாக போகுது. உங்கள் குழந்தைகளோட கல்வி, விளையாட்டு மற்றும் வேலை வாய்ப்புகளை மிகப்பெரிய சாதனையை உங்களுக்கு புகழை தேடி தரப்போறாங்க. நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாத உங்க தம்பதியினருக்கு ஆரோக்கியமான புத்திர பாக்கியம் அமைவதற்கான யோகம் கைகூடி வரும். பிள்ளைகளோட சுப காரியங்கள், திருமணங்கள் போன்ற வைபவங்கள் கைகூடி வந்து இல்லத்துல மகிழ்ச்சியை நிலைநாட்டும். தடைப்பட்ட ஆசைகள் நிறைவேறும். அது ராகு மற்றும் குருவின் சாதகமான அமைப்புகளால் உங்களின் நீண்ட கால கனவுகள், லட்சியங்கள் மற்றும் தடைப்பட்டு கொண்டே இருந்த ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும். சொந்த வீடு வாங்க வேண்டும், புதிய கார் வாங்க வேண்டும் அல்லது புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற உங்களின் நியாயமான ஆசைகள் எல்லாம் தடைகளை தாண்டி தடையின்றி நிறைவேறும். கிரகங்களோட சாதகமான சஞ்சாரம் உங்களுக்கு பின்னணியில் இருந்து உந்து சக்தியாக செயல்பட்டு நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் பின் பொன்னாக்கி தரும். அதாவது உங்களுடைய நீண்ட கால கனவுகள் லட்சியங்கள் எல்லாம் தடைப்பட்டு கொண்டே இருந்த ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. அது சொந்த வீடோ வாங்க வேண்டியது அல்லது புதிய கார் வாங்க வேண்டும் மற்றும் அல்லது புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற உங்களின் நியாயமான ஆசைகள் அனைத்தும் தடைகளை தாண்டி நடைபெறப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வீக அனுகூலம் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. தனுசு ராசியினருக்கு இயல்பாகவே தர்ம சிந்தனையும் ஆன்மீக பற்றும் அதிகம். இந்த காலகட்டத்துல 9ஆம் வீட்டின் பலத்தால் குலதெய்வ வழிபாடு, மகான்களின் தரிசனம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆர்வம் அதிகரிக்கும். தொன்மையான புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லும் பாக்கியம் உண்டாகும். தான தர்மங்கள் மற்றும் ஏழை எளியோர்களுக்கு உதவும் நற்பணிகள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. மந்திர ஜபங்கள், தியானம் போன்றவற்றால் ஆன்மீக ரீதியான மன அமைதியும் ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு முழுமையாவே கிட்டும். அதாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, மகான்களோட தரிசனம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் நீங்கள் ஆர்வம் அதிகரிக்க போறீங்க. தொன்மையான புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லும் பாக்கியம் உங்களுக்கு அதிகரிக்கும். அது கூட உங்களை தான தர்மம் மற்றும் ஏழை எளியோருக்கு உதவும் நற்பணிகள் நீங்க ஈடுபடுத்திக் கொள்வீங்க. ஆன்மீக ரீதியான மன அமைதியும் ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. குழந்தைகளால பெருமைதான் கிடைக்கும். புத்திரஸ்தானமான 5ஆம் வீடு மற்றும் சுபத்துவம் அடைவதால் உங்கள் பிள்ளைங்களோட மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவமும் பெருமையும் உண்டாகும்.
உங்கள் குழந்தைகள் கல்வி, விளையாட்டு அல்லது வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து உங்களுக்கு புகழை தேடித் தருவாங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசி தம்பதியினருக்கு ஆரோக்கியமான புத்திர பாக்கியம் அமைவதற்கான யோகம் கைகூடி வரும். பிள்ளைங்களோட சுபகாரியங்கள், திருமணங்கள் போன்ற வைபவங்கள் கைகூடி வந்து இல்லத்துல மகிழ்ச்சியை நிலைநாட்டும். அதாவது உங்களுடைய பிள்ளைங்கள் மூலமா சமூகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவமும் பெருமையுமே உண்டாக போகுது. உங்கள் குழந்தைகளோட கல்வி, விளையாட்டு மற்றும் வேலை வாய்ப்புகளை மிகப்பெரிய சாதனையை உங்களுக்கு புகழை தேடி தரப்போறாங்க. நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாத உங்க தம்பதியினருக்கு ஆரோக்கியமான புத்திர பாக்கியம் அமைவதற்கான யோகம் கைகூடி வரும். பிள்ளைகளோட சுபகாரியங்கள், திருமணங்கள் போன்ற வைபவங்கள் கைகூடி வந்து இல்லத்துல மகிழ்ச்சியை நிலைநாட்டும். தடைப்பட்ட ஆசைகள் நிறைவேறும். அது ராகு மற்றும் குருவின் சாதகமான அமைப்புகளால் உங்களின் நீண்ட கால கனவுகள், லட்சியங்கள் மற்றும் தடைப்பட்டு கொண்டே இருந்த ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும். சொந்த வீடு வாங்க வேண்டும், புதிய கார் வாங்க வேண்டும் அல்லது புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற உங்களின் நியாயமான ஆசைகள் எல்லாம் தடைகளை தாண்டி தடையின்றி நிறைவேறும். கிரகங்களோட சாதகமான சஞ்சாரம் உங்களுக்கு பின்னணியில் இருந்து உந்து சக்தியாக செயல்பட்டு நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் பின் பொன்னாக்கி தரும். அதாவது